சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிறுவன தலைமை அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ராஸ் பூங்கா மற்றும் பூப்பந்து பிக்கிள் பால் விளையாட்டு மைதானங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிறுவன தலைமை அலுவலக வளாகத்தில் மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 3.5 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ பூங்கா மற்றும் பூப்பந்து பிக்கிள் பந்து விளையாட்டு மைதானங்களை பொதுமக்கள் பங்கேற்பதற்கு திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். சென்னை அண்ணா சாலை நந்தனத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான 3588 சதுர மீட்டர் பரப்பிலான திறந்தவெளி நிலத்துடன் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலப்பகுதியில் உள்ளடக்கி மொத்தம் 3750 சதுர மீட்டர் நிலப்பகுதியில் ரூபாய் 3.5 கோடி செலவினத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. பூங்காவினையொட்டி விளையாட்டு அரங்குகள் மற்றும் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 பூப்பந்து விளையாட்டு அரங்குகள் மற்றும் 2 பிகில் பந்து திறந்தவெளி விளையாட்டு அரங்குகள், திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், பூங்காவை சுற்றி 370 மீட்டர் நீளம் கொண்ட நடைபகுதி மற்றும் 8 வடிவ நடைபகுதி, பிரத்யேக சிறுவர்கள் விளையாட்டு பகுதி, பொதுமக்கள் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஆகிய பொதுமக்கள் குறிப்பாக முதியோர்கள் பயன்பாட்டிற்காக உள் அமர்வு மற்றும் வெளியரங்கு அமர்வு பகுதிகள் அமைப்பு, 2 சக்கர மற்றும் 4 சக்கர பூங்கா பகுதியில் 20 எண்ணிக்கையிலான மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் பூங்காவின் உருவாகும் இலை தழைகளை மக்கி உரமாக 3 எண்ணிக்கையிலான கம்போஸ்ட் குழிகள் அமைக்கப்பட்டு காலை 5 மணி முதல் 9 மணி வரையிலான மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பூங்காவினையும் மற்றும் விளையாட்டு அரங்குகளையும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.